மன்னிக்க மாட்டான். ஏன் ஆயிஷா அவங்கள கூட இந்த அவதூறு விட்டு வைக்கல. அதை எச்சரிச்சு அல்லாஹ் குர்ஆன் வசனங்களே இருக்கு. அதுல இருக்கிற எச்சரிக்கைகளை நாங்க வாசிச்சு ஓதி எத்தனை பேர் இத தெரிஞ்சு பயந்துகிட்டோம். இப்போ குர்ஆன்ல அவதூறு பற்றி எச்சரிக்கை அப்படி சொல்லக்கூடாது, அது பெரும் பாவம், அல்லாஹ்வோட கோபத்துக்குள்ளாக்குற விஷயம், இந்த விஷயம் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தும் முன்னெச்சரிக்கை செய்யப்பட்டிருந்தும் அது எல்லாம் ரொம்ப தெளிவாக வாசிச்சு இருந்தவங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க, படிச்சவங்க, இந்த மாதிரியான மார்க்க விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றவங்க, எந்த நிலையில் இருக்கிற கொஞ்சம் பேர் கூட தங்களுக்கு வர நேரம், தங்களோட சுய லாபங்கள் வர நேரம், தங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கா அல்லது தங்களோட சுயநலத்தை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாமா என்ற நேரங்கள்ல யார குத்தியாவது என்னத்தை பண்ணியாவது யார எப்படி நோகடிச்சாலும் சரி, தங்களோட காலகிடையில யாரோட வாழ்க்கை கசங்கினாலும் சரி, தாங்க சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க அந்த நேரங்கள்ல அவங்க பெற்ற அந்த அறிவு, மார்க்க அறிவோ, அந்த எச்சரிக்கை உணர்வுகளோ அத்தனையுமே பறக்க விட்டுட்டு தங்களை மட்டும் நினைக்கிறதால மற்றவங்க இப்படி பாதிச்சுட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப பாவம். ஏன்னா ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அநியமாக்கிட்டாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்னு சொல்றீங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த சமூகத்தை எடுத்து பார்த்தா அப்படிதான். அந்த ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் போனால் அதை பற்றி கேட்கிறவங்க, பாக்குறவங்க, விமர்சிக்கிறவங்க என்று அந்த தொடர்ச்சியாவே அந்த பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி இருந்துட்டு இருப்பாங்க. கல்யாணம்ன்றப்போ அந்த கல்யாணம் வரைக்கும் கொண்டு வரதே இவ்வளவு பெரிய கஷ்டம். சின்ன சின்ன சேமிப்புகள், எவ்வளவோ வேலை செய்ய வேண்டி இருக்குது ஒரு பொண்ணோட கல்யாண விஷயத்துல. அவ்வளவும் கொண்டு வந்து கல்யாணம் கிட்ட வரைக்கும் வந்து அது நின்று போறேன்னா எவ்வளவு பெரிய ஏமாற்றம், மனசுக்கு எவ்வளவு கவலை, அந்த பெற்றோருக்கு அவங்கள சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வேதனை. அதை விட மற்றவங்க தன்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களேன்றதுல வர வேதனை ஆகும் பெரிய விஷயம். இருக்கிறத சொன்னா இருக்கிறத தானே சொன்னாங்கன்னு ஒரு அளவு மனசுக்கு போயிடலாம். இருக்கிறத சொன்னாங்க, நான் இப்படி நடந்து இப்படி சொல்லிட்டாங்க, இல்லாதவங்க சொல்றதப்போ அது ரொம்ப கவலையா இருக்கும். இது பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்ல, இப்ப பாதிக்கப்பட்டிருக்குது அந்த அந்த சொல்றேன் டீச்சர் சார் சொல்லி அவரோட வாழ்க்கையை பாதிக்க. என்கிட்ட பொண்ணு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் மனுஷன் இருக்குன்னு. பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்ட மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த பையனோட வாழ்க்கையும் பாதிக்கப்படத்தான் செய்யும். அப்ப இதுல ஆம்பளை பொம்பளை இல்ல, எல்லாருக்கும் இருக்கிற மனசு, ஆத்மா அது கவலைப்படுற நேரம், துடிக்கிற நேரம் அந்த பாதிப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். உணர்வுகள் எல்லாம் ஒண்ணுதான். பாருங்க, அந்த டீச்சர் வந்து இங்க படிப்பை தொடர்ந்து இருந்தாரு, ஒரு நல்ல கம்பெனில நல்ல வேலையா இருந்தாரு. அப்ப இது இந்த இப்படி ஒரு என்னால ஒரு புள்ளையோட வாழ்க்கை பாதிச்சிருச்சா அப்படின்னு கேள்விப்பட்டப்போ அவருக்கு அந்த படிப்பை தொடர முடியாம மனசு நொந்து வெறுத்து என்னையா இப்படி பேசினாங்க அவருக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கலாம். கண்ணியமா இருக்கிற ஒரு சமூகத்துல ஒரு நல்ல பேரோட நல்ல மரியாதையோட ஒரு கண்ணியமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இப்படியும் கூட சொல்லுவாங்களா அப்படின்னு மனசு வெறுத்து அந்த வேலையும் விட்டுட்டு அவர் படிப்பையும் தொடராம இப்ப எங்க இருக்கிறான்னு கூட தெரியல. ஆனா உண்மையிலே அந்த படிக்கிற இடத்துக்கு அவர் போறதும் இல்ல, அந்த ஜாப்பும் செய்யறது இல்ல. கேள்விப்பட்டப்போ எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. அப்போ ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலயும் ஒரு பேரிடிய கொடுத்துட்டு அவங்களோட வாழ்க்கையே திசை மாற்றிட்டு, அது நல்ல விதத்திலே இல்ல, ஒரு அவங்களோட வாழ்க்கை ஒரு அதுல பாதாளத்துல வீழ்த்துற மாதிரி அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிய, அவங்களுக்கு ஒரு அவமான உணர்ச்சிய, அவங்களோட வாழ்க்கையில நிறைய பின்னேற்றங்களை, நிறைய கஷ்டங்களை கொடுத்து, அவமானத்தை ஏற்படுத்தி, நஷ்டங்களை ஏற்படுத்தி அவங்கள இப்படி சிதறி போக செய்யற மாதிரி செஞ்சிருக்கிறது வந்து இப்ப அது வந்து அவங்களை சார்ந்த அவங்க குடும்பத்துக்கும் பெரிய பாதிப்பா இருக்கும் இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு பாவம் செய்யற நேரம் அவங்க யோசிக்கல. அப்போ அவங்க இந்த மார்க்கத்தை எல்லாம் தெரிஞ்சிட்டதுல என்ன பலன்? அதானே, அந்த எண்ணங்களையே மிக கெட்ட எண்ணம், வீண் சந்தேகமும், அடுத்தவண்ட குறைய துருவி துருவி தேடி தேடி அதை பேசி திருதுன்னு தானே. ஆமாமா, குர்ஆன்ல சொல்லி இருக்கு, பிறர் குறையே துருவி அலையாதீர் அப்படின்னு. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த எண்ணங்களையே மிகவும் இழிவானது சந்தேகம் சொல்லி, அது கெட்டதுன்னு சொல்லி. அப்போ அது அப்படி எல்லாம் சொல்றேன்னா இப்படி எல்லாம் நாம இருக்க கூடாதுன்னு எச்சரிக்கை செய்யறதுக்காக தானே. அதோட இப்போ ஒருத்தரை பத்தி நாம அதாவது அவங்க செய்யாத ஒன்றை சொல்ற நேரம், அவங்களுக்கு பழி சுமத்துற நேரம், அது அவதூறா இருக்கும். அப்ப அவதூறுக்கும் பெரிய பாவம் இருக்கு இஸ்லாத்துல. அதே நேரம் ஒருத்தர்
மாத்திரம் இல்லாத நேரம் அவரை பத்தி பின்னால பேசிட்டு இருக்கிறது புறம். அது நல்லதோ கெட்டதோ பின்னால பேசிட்டு இருக்கிறது. அநேகமா இந்த மோசமா பேசுறதுகள் புறம் தானே. அநேகமாக நல்லதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இல்லாதப்ப பேசுறது அவங்கள பத்தி அந்த மோசமானது தானே இல்லாதப்ப பேசுவாங்க. ஆமா. அப்ப அந்த மோசமா பேசுறது வந்து புறம். புறம் சொல்றவங்க சொர்க்கம் போக மாட்டாங்கன்னு சொல்லி இஸ்லாத்துல சொல்லி இருக்கு. அப்போ இது எல்லாம் யோசிக்காம ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுட்டு இதனால நாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவோம் என்ற மாதிரியும், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நாங்க தான் எல்லாரையும் விட நல்லவங்களா இருக்கிறாங்க, கௌரவமா இருக்கிறவங்க, எங்களை தான் எல்லாரும் பாராட்டணும், நாங்க இந்த எல்லாருக்கும் முன்மாதிரியானவங்க எல்லாம் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. மற்றவங்களை பாதிச்சு, மற்றவங்களை நோக்கடிச்சு, மற்றவங்களுக்கு பழி சுமத்தி பாவங்களை சுமந்துட்டு இருக்கிற அவங்களால எப்படி துனியாலையோ ஆகிரத்துல அவங்க எப்படி வெல்லுவாங்க? அதான் இந்த அவதூறு புறம். அது மட்டும் இல்ல, சிலர் இருக்கிறாங்க பழி தீர்த்து கொள்றாங்க. எனக்கு அப்படி செஞ்சாங்க, நான் அப்படி செஞ்சே அவன் பாருங்க, எனக்கு அப்படி செஞ்ச பாருங்க, நான் அவக்கு செய்யலாட்டி அவட குடும்பத்துல யாருக்கு சரி செய்வேன். அந்த மாதிரி ஒருத்தரை பாதிக்கப்பட்ட ஒருத்தரை விட்டுட்டு வேறொருத்தரை கூட பழி வாங்குறவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க எங்கள இல்லையா? ஆமா. அதுல இப்ப எங்களுக்கு ஒரு தீங்கு செஞ்சதுக்காக பழி வாங்குற ஒன்று சிலர் அதுக்கு ஒரு சாக்கு போக சொல்லிக்கலாம். அந்த தீங்கு செய்ய யாருமே நினைக்காம சந்தர்ப்பத்தால சில பிள்ளைகள் நடந்தா கூட அது தங்களுக்கு வேணுமென்றே செய்யப்பட்ட தீங்க நினைச்சிட்டு பழி வாங்குறவங்களும் இருக்காங்க. எதையும் மன்னிச்சு அனுசரிச்சு பொறுமையா இருந்துட்டு போற சொல்லித்தான் இஸ்லாம் சொல்லி இருக்கு. அப்படி இருக்கிற நேரம் அப்பாவித்தனமா தண்ட பாட்டுல தண்ட வாழ்க்கைய ஒரு நல்ல விதமா நடத்திட்டு போற யாரோ ரெண்டு அப்பாவிகள் மேல இப்படி எல்லாம் பழி சுமத்தி அவதூறு சொல்லி அவங்களோட வாழ்க்கைய நாரடிக்கிறது, அவங்களோட வாழ்க்கைய சின்ன பின்னமாக்குறது எல்லாம் மன்னிக்காத வரையில பெரிய பாவம். அது அவர் சம்பந்தப்பட்டவங்க போயிட்டு மன்னிப்பு கேட்டுதான் அவங்க மன்னிச்சாதான் அவரு அதுல மோட்சமடைவாரு. இருந்தாலும் இந்த பாதிப்புகள், இந்த இழப்புகள் இதெல்லாம் எப்படி யாருமே தனிச்சவங்க இல்ல சரியா? குடும்பத்துக்குள்ள எப்படியோ உறவுகளோட அவங்க பிணிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால ஒருத்தரை பழி வாங்குறதால அந்த அவங்கள சார்ந்திருக்கிற மத்த குடும்ப அங்கத்தினவர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுல வைப்பாங்க, பாதிக்கப்படுவாங்க. சில வேளை அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகளோட எல்லாமே பாதிக்கப்படும். அந்த பிள்ளையோட படிப்பா இருக்கட்டும், வேற என்ன எதுவா இருந்தாலும் எல்லாமே பாதிக்கப்பட்டு அவங்களோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா போயிரும். இந்த மாதிரி நிலைகள்ல இருந்து நம்மவங்க திரும்பி கொள்ளணும் இல்லையா? எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறவங்க, எங்களுக்கு எதெல்லாம் தெரியும் என்று நினைச்சு நல்ல விஷயங்களை முன்னெடுத்து சொல்றாங்களோ அப்படி சொல்றவங்க முதல்ல அப்படி நாம இருக்கிறோமா என்றது யோசிக்கணும். அதனால இதெல்லாம் ஒரு சின்ன விஷயத்தால செய்யற பெரிய பாவங்க. ஒரு பள்ளியில மத்தவங்க சொல்றது ஒரு சின்ன விஷயம், ஒரு இலேசான விஷயம். ஆனா அதால கிடைக்கிற பாவம் ரொம்பவும் பெரியது. அதை ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க?